இந்தியாவோட நம்பர் 1 புரோக்கரான அலைஸ் ப்ளூல உங்க டிமேட் அண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட்டை இன்னைக்கே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி ஓபன் பண்ணி 3000 ரூபாய் மதிப்புள்ள ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சரை பெறுங்க. சூப்பரா எங்க தொட்டு பாரு ஓ மദ്രാசி நை மதுரவாசி வீரம் பிறந்த ஊரு. ஏதோ ஒரு நிகழ்வு எங்கேயோ நடந்ததுக்கு வேற எங்கேயோ இருக்கிற ஒருத்தருக்கு அது தாக்கத்தை ஏற்படுத்தும். இதான் பட்டர்ஃப்ளை எஃபெக்ட். உதாரணத்துக்கு ஊஹான்ல யாரோ ஒருத்தர் மூலமா வந்த கொரோனா வைரஸ்னால 4200 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற நம்ம எல்லாருக்கும் இன்னைக்கு அது தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு. அங்க என்ன வயர்லாம் தொங்கிட்டு இருக்கு, எலக்ட்ரிஷன் ரூட் என்னன்னு பாரு. சரியா? அப்புறம் ஐயா சொல்லுங்க. யோ, அந்த தீர்ப்புக்கு எதிர்த்து நம்ம தொண்டர்களை வச்சு ஒரு கலவரத்துக்கு பிளான் பண்ண. நம்ம ஆளுங்க 4 பேரை கலவரத்தில் எரிச்சு விட்டு பழிய மாக்கா கட்சி மேலே போட்டுக்குவோம். சரியா? ஐயா, அப்போ அந்த 4 பேரோட குடும்பம்யா? குடும்பத்துக்கு 1 லட்சம் நிவாரணம் கொடுத்துடுவோம் நம்ம சைட்ல இருந்து. சரிங்க சரிங்க, ஏற்பாடு பண்ணிடுவோம். ஆளுகளை ரெடி பண்ணிட்டு கூப்பிடியா? சரிங்க சரிங்க சரிங்க. ஐயோ, தலைவர் ஒரு கலவரத்துக்கு ஆளுகளை ரெடி பண்ண சொல்லியிருக்காரு. நீ என்ன பண்ணு, நம்ம தொண்டர்கள்லாம் கூப்பிட்டு ஒரு மீட்டிங்கை போட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணிடு. சரியா? சரிங்கய்யா. ஏ செல்வம், யோ செல்வம். நே இருனே வரனே. வெளியே வாயா. நே ஏனே கத்துற? ஒரு தடவை கூப்பிட்டா வரமாட்டீங்களோ? எப்பயா வட்டியை கட்டுவ? அசல் வட்டியை சேர்த்து 8 லட்சம் ஆச்சு. இன்னும் 1 வாரத்துக்குள்ள கட்டலைன்னு வச்சுக்கவேன், குடும்பத்துல எல்லார் கைகாலை உடைச்சு ரோட்ல பிச்சை எடுக்க விட்டுருவேன். நீ எல்லாம் சோத்துல உப்பு போட்டு தானே சாப்பிடுற? உன் பையன் மூத்திரத்தை வாங்கி குடியா, அப்பயாவது உனக்கெல்லாம் ரோசா வருதான்னு பாப்போம். இன்னும் 1 வாரத்துக்குள்ள வருவேன், கட்டலைன்னு வச்சுக்கவேன். மச்சான் ப்ராஜெக்ட் முடிச்சியா? இல்லை மச்சான், இன்னும் முடிக்கல. லேக் ஆகிட்டே இருக்கு. நாளைக்கு தான் முடிக்கணும். உன்ட்ட ஒரு விஷயம் சொல்லவா? சொல்கிறா. நம்ம பார்க்குற வேலை எனக்கு பிடிக்கவே இல்லை. 10 மணி நேரமா உட்காந்து கம்ப்யூட்டரே பார்க்குறது அவ்வளோ கடுமையாக இருக்குடா. கரெக்டா மச்சான், ஐ அக்செப்ட் திஸ் பாயிண்ட். எனக்கும் இதே ஃபீலிங் தான். இந்த குடி இவனை விடணும்னு நினைக்கிறேன், ஆனால் என்னால் விடவே முடியலடா. என் வாழ்க்கையை சீரழிக்கிறது 2 விஷயம். ஒன்று இவன், இன்னொன்று நம்ம பார்க்குற வேலை. வேற உனக்கு என்ன தாண்டா பிடிக்கும்? அப்படி கேள்றா. சின்ன வயசுல இருந்து மியூசிக்னா ஒரு இன்ட்ரெஸ்டா, ஆனா அதுல என்னால கான்சென்ட்ரேட்டே பண்ண முடியல. அது காரணமா இவன் தான். இன்னொன்னு நம்ம பார்க்குற வேலை. விட்றா மச்சான், நம்ம ஃபேமிலி சிச்சுவேஷன் அப்படி. வேற என்னடா பண்ண முடியும்? அதே காரணம் காட்டி எத்தனை நாளைக்கு நம்ம இப்படியே இருக்கிறது? எத்தனை நாளைக்கு? உனக்கு என்ன மியூசிக் பண்ணோம் அவ்வளவுதானே? ஆமாடா. தான் சங்கர், பேசுமா? எந்த சங்கரு? நம்ம யுவன் சங்கர். என்ன அசிஸ்டண்டா சேர்த்துக்க சொல்லு. விட்றா. ஏ சங்கரு. ஓ நீ இல்லையா? சரியா மாத்தி போட்டியா? சாரியா. என்னடாச்சு? இல்லடா, யுவன் சங்கருக்கு பதிலாக டைரக்டர் சங்கருக்கு மாத்தி போட்டேன். லந்து ஷூட்ல இருக்காரு போல. லந்து என்ன பார்த்தா உனக்கு லந்து தெரிஞ்சாடா? அசல் வட்டியை சேர்த்து 8 லட்சம் ஆச்சு. இன்னும் 1 வாரத்துக்குள்ள கட்டலைன்னு வச்சுக்கவேன், குடும்பத்துல எல்லார் கைகாலை உடைச்சு ரோட்ல பிச்சை எடுக்க விட்டுருவேன். நீ எல்லாம் சோத்துல உப்பு போட்டு தானே சாப்பிடுற? உன் பையன் மூத்திரத்தை வாங்கி குடியா. நம்மளால 8 லட்சத்தை இன்னும் 1 வாரத்தில் கண்டிப்பாக கட்ட முடியாது. அசிங்கத்தோட வாழ்றதுக்கு செத்து போயிடலாம். வேற வழியே இல்லை. வைரஸ் பாதிப்பு அதிகரித்து உள்ளதால் ஊரடங்கு அமல்படுத்தப்படுகிறது. பொருளாதார இழப்பு ஏற்பட்டுள்ளதால் 3 மாதங்களுக்கு கடன் வட்டி செலுத்த தேவையில்லை என்று RBI அறிவித்துள்ளது. இன்னும்
சொல்லு மச்சான். மச்சான் 2 மாசம் சரக்கு இல்லாம இருந்தாச்சு. இனி வாழ்க்கை ஃபுல்லா அதை விட்டுறலாம்னு இருக்கேன். ஹேய் சூப்பரா மச்சான். சரி மச்சான், நீ நல்லா லிரிக்ஸ் எழுதுவல? எழுதுவேன்டா. லாக்டவுன் தீம்ல நான் ஒரு ஆல்பம் சாங் பண்ணலாம்னு இருக்கேன். ஓகே, உனக்கு நான் டியூன் பண்ணி சென்ட் பண்றேன். ஓகேடா. நீ எனக்கு லிரிக்ஸ் எழுதி அனுப்பு, நம்ம ரிலீஸ் பண்ணலாம். ஓகேடா சூப்பரா பண்ணிரலாம்டா. ஓகேடா. ஹலோ விக்கி. சொல்றா. நம்ம வீடியோக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு பாத்தியா? பாத்தேன்டா. ஃபுல்லா பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் தான் வந்திருக்கு. நம்ம இதோட நிப்பாட்டினாம தொடர்ந்து அடுத்து பண்ணணும்டா. கண்டிப்பா. நான் அடுத்த லிரிக் எழுத ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் முடிச்சு உனக்கு சென்ட் பண்றேன். ஓகேயா? கண்டிப்பா ரிலீஸ் பண்ணலாம் அடுத்து. ஓகேடா பேடா. எல்லாம் ரெடி ஆயிருச்சாயா? ஐயா கலவரத்துக்கு ரெடி பண்ணியாச்சு. அடுத்து என்னங்க பண்றது? பெட்ரோலாம் ரெடியா இருக்கா? அதெல்லாம் ரெடியா இருக்கியா? அப்புறம் என்ன, வண்டி எடு, வா கிளம்பு. சரிங்க. கொளுத்தி விட்டுருவோம். அசிங்கத்தோட வாழ்றதுக்கு செத்து போயிடலாம். வேறு வழியே இல்லை. ஹலோ, சொல்லுங்க சார். ஓகே சார். ஓகே. என்னடா ஆச்சு? ப்ராஜெக்ட் இன்னைக்கே முடிச்சு தர சொல்றான்டா. அவனுக்கு வேறு வேலை இல்லைடா. எப்போ பார்த்தாலும் நம்ம தலையில கட்டிக்கிட்டு இருக்கான். இன்னும் 5 இல்லை 10 வருஷத்துக்கு அப்புறம் யாராவது சொல்லுவாங்க, அப்போ கொரோனா மட்டும் வரலனா இன்னைக்கு இந்த வாழ்க்கை எனக்கு கிடைச்சிருக்காதுன்னு. இவர் பின்னால ஒரு தொழிலதிபராக இருக்கலாம். இந்த கலவரம் நடக்காதனால பல உயிர் சேதமாகாம தடுக்கப்பட்டிருக்கலாம். இவர் எதிர்காலத்தில் மியூசிக் ஃபீல்டில் ஒரு உயரத்துக்கு வரலாம். கொரோனா அழிவு மட்டுமல்ல, சில நன்மைகளும் சிலருக்கு ஏற்படுத்தியிருக்கும்.